மாறன் சீரியலில் இப்போ ராட்டகாஸ் பண்ண அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. வீரா கிட்ட வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய். அந்த இடத்துல எல்லாரும் விஜயை தான் வந்து நம்புகிறாங்க. ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னம்மா அவ மாட்டுக்கும் கையில் என்னென்னமோ வந்து பிடிச்சிருக்கா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது, நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரன் நோயாளியை பேச வச்சிடுறாங்க. நம்ம விஜய், மாமா எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் வந்து அந்த பக்கம் இருக்காங்க, எனக்காக யார் பேசுவா, என் ஹஸ்பண்டு கூட எனக்காக வந்து பேச மாட்டேங்கிறாங்களே, தேவையில்லாமல் என்ன கோவப்படுத்த வைக்காத வீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும், அப்போ நான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி வீரா மட்டும் கோவமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. அப்போ முதல்ல காவேரி அம்மா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து காவேரி அம்மாவை பார்க்குறதுக்காக வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா, விஜய் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்கான்னு தெள்ள தெளிவாக தெரியுது. அந்த ஆதாரத்தை நான் எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவள் வில்லிங்கிற விஷயம் எனக்கு தெரியுது, ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நாடகம் போட்டு அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வழி காட்டாத வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பக்கத்துலேயே வந்து சாஞ்சிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கனவு வந்து வந்துடுது நம்ம வீராவுக்கு. காவேரி அம்மா வந்து வந்துட்டாங்க, பலமாக வந்து காத்தடிக்குது. காத்தடிச்சோன்னா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே, என்ன வீரா, எந்திரி வீரா, நான் உங்ககிட்ட வந்து பேசணும். நீ எப்போதும் புத்திசாலித்தனமாக வந்து யோசிப்ப, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக என்னோட மருமகன் வந்து ஹேண்டில் பண்ணிடுவா. ஆனால் என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவர் தான் பாசத்தினால ஈஸியாக வந்து ஏமாந்துருவார்னா, வீரா நீ அப்படியா, நீ என்ன போல தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வள்ளி எல்லாம் வந்து என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா வள்ளி வந்து குழந்த போலமா அவள் தலையில் தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குவா. உன் மேலே எந்த அளவுக்கு கோவப்படுறாளோ அந்த அளவுக்கு விஜய் மேலே வந்து திரும்புவா. நீ யோசிச்சு பாரு அத்தை, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அவன் நாடகம் போடுறான்னு தெரியுது, ஆனால் ஆதாரத்துக்கு நான் எங்கே போகிறது? அவள் சொல்கிறது எல்லாம் வந்து பொய், ஆனால் ஆதாரங்கிறது அவளுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. என்னால் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, அவள் ஊருக்கு போமா, நீ ஊருக்கு போய் விசாரி. முதல்ல அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன பகை இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. திருப்பியும் காற்று நல்லா அடிக்குது. அப்பன்னு பார்த்து ஏஞ்சிடுறாங்க. சீக்கிரம் வீரா, நீ இப்பயே ஊருக்கு போங்கிற மாதிரி ஏஞ்சதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அத்தை, இவ்வளோ நேரம் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் இருந்த எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கொடுத்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மாறனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா, நீ எங்கே இருந்தாலும் காவேரி அம்மா இடத்துக்கு வா, வீட்டில் யார்ட்டி எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, வாடா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம வெளியூர் போகிறோம். என்னது வெளியூரா, இந்த நேரம்னு பார்த்தா கார்த்தி பிருந்தா பிரச்சனை தீர்ற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. அவங்க பிரச்சனை தீரணுன்னா வெளியூர் போனால் மட்டும்தான் உண்டு. என்ன சொல்கிற, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, காரில் உட்காரு, நான் போகும்போது விலாவரியாக வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு, விஜய் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நம்ம விஜயை சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து சொல்கிறாங்க. உடனே வீரா மட்டும் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவள் பொய் சொல்கிறான்னு நீ நம்புகிற, நானும் இப்போ நம்புகிறேன். அது என்ன காரணம், நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பலமான காரணம் இருக்கும். ஊருக்கு போய் விசாரிப்போன்னு சொல்லிட்டு, அவங்க சொந்தம் என்ன ஏதுன்னு தெரியுமா, வேணா அப்பா கிட்ட ஃபோன் அடித்து கேட்கட்டா, மாமா கிட்டேயா, ஏன் அப்போனா வந்து அவளுக்கே தெரிஞ்சிடும் ஏதாவது சதி பண்ணி கெடுக்கிறதுக்கா. முதல்ல நம்ம குடும்பத்துக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாப்பாடு போடுற இடத்துல தானே அவள் என்னென்னமோ சொல்லி தூங்கி விழுந்தா. அதுக்கப்புறமேட்டு தானே ராமச்சந்திரன் மனசில் இடம் பிடிச்சி, அச்சச்சோ நீ விஜயாமா, வாமா வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி ராமச்சந்திரனை வந்து எப்படி சொன்னால் ஏமாற்றுவாங்கன்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்மணி பேரை சொல்லி சொல்லி இவ தான் சதி ஆட்டத்தை வந்து பண்ணி இப்போ கார்த்தியை ஏமாற்றி கல்யாணம் வந்து பண்ணியிருக்கா. இது தெரியாமல் நீ பிருந்தாவை வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்ட கார்த்திக்கு. இதனால தான் என்னால் யோசிக்கவும் முடியல. ஏதோ உண்மையெல்லாம் வெளில வருதில்ல, முதல்ல இதெல்லாம் உனக்கு யோசிக்க சொன்னது யார்? அதெல்லாம் முக்கியமானவங்க, எனக்கும் அவங்களுக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், காவேரி அம்மா தானே அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்டயே அடிக்கடி வந்து பேசுவாங்க, இப்போ உன்கிட்டையும் வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்து முடித்தோன்னே அப்படியே வந்து போகிறாங்க. போயிட்டுருக்கிறப்ப ஒருத்தர் மாட்டுக்கும், என்னடா அது, இவங்க ஊருக்கு வந்தால் மேடம் வந்து சொல்ல சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
விஜய்க்கு வந்து கால் பண்ணலாமா? இல்லாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா? இல்லை மேடம்க்கு உடனே கால் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா திடீர்னு வந்து ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்க? மேடம் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கல்ல மாறனும் வீராவும் ஊருக்கு தான் வந்திருக்காங்க. ஓ! மேடம் வந்து டாப் கியரில் வந்து போயிட்டுருக்காங்களா? என்னை பற்றி தாண்டா விசாரிக்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீ யார் என்ன எதுவும் தெரியாது. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணு. ஆனால் 2, 3 பேர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? மாறி மாறி வந்து போய்க்கிட்டே இருக்கணும். ஒரே ஆள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா மாறன் வந்து பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு மூலியமாகவே வந்து எடுத்துருவான் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி திரும்பி பார்த்தா மாறனும், வீராவும் நிற்கிறாங்க. தூக்கி வாரி போட்டுருது. அவங்களுக்கு எதுவும் புரியல. அப்பன்னு பார்த்து ஃபோனை வந்து கட் பண்ணாம அப்படியே நிற்கிறாங்க. என்னடா ஆச்சுங்கிற மாரி விஜய் வந்து கேட்குறப்ப கரெக்ட்டா, "ஏங்க இந்த அட்ரஸ் எங்கே போணும்? இப்படி தான் போணுமாங்கிற" மாரி வீராவோட வாய்ஸ் வந்து கேட்டோன்னே, "அட ஆத்தி! வீரா வந்துட்டாளா?" அப்படின்னு விஜய் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மாறன், "என்னங்க நீங்க இந்த ஊர் தானே? சொல்ல வேண்டியது தானே?" அப்படின்னு சொன்னோனே, எதுவும் சொல்லாம அவர் மாட்டுக்கும் போறாங்க. என்ன இவன் எதுவும் சொல்லாம அவன் மாட்டுக்கும் போறானே! ஒண்ணும் புரியலையே! ஒருவேள நம்ம பேசுறது புரியலையோ! அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, தெரியல வித்தியாசமா இருக்கு. யார் கண்டா? அவன் கூட நம்ப இங்க வந்திருக்கிற விஷயத்த கூட விஜய்கிட்ட கூட சொல்லலாம். ஃபோன்ல பேசினது கூட விஜய்யா இருக்கலாம். ஏம்மா அதுக்குன்னு நீ இந்த அளவெல்லாம் யோசிக்காதம்மா! அப்படின்னு மாறன் வந்து காமெடியா பேசும்போது, விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டி வந்து இருக்காங்க. அந்த பாட்டிய தான் தேடி இங்க அங்கேயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ப வீராவும் மாறணும். அவங்க ரொம்ப நாளா இங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. 1 மாசம் வரைக்கும் இந்த வீட்ல தான் இருந்தாங்க. நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்கிற மாரி பேசினோனே, அந்த வீட்டுக்கு வந்து வேக வேகமா போறாங்க. "பாட்டி நீங்க தான் விஜயோட பாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாம்மா நான் தான் விஜயோட பாட்டி. நாங்க வேற யாரும் இல்ல. ராமச்சந்திரனோட ஃபேமிலி தான்." அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கங்க. உண்மைய சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியல. "என்னப்பா உன்ன பார்த்தா ராமச்சந்திரன் ஜாடையில வந்து இருக்கியே?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமாங்க. நான் ராமச்சந்திரனோட கடைசி பையன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மாறன். "அப்படியா தம்பி உட்காருங்க உட்காருங்கன்னோனே, இதுதான்ப்பா எங்க குடும்ப ஆல்பம். ராமச்சந்திரன் சின்ன வயசுல உன்ன போலயே இருக்கான் பார்த்தியா? அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்லி காவேரி அம்மா கழுத்துல தாலி கட்டினது எல்லாத்தையும் அந்த பாட்டி வந்து ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ஆல்பத்த காட்டி, அவங்க சைலன்ட்டா வந்து கதைய வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஆதாரம் வந்து கிடைக்குது. அந்த இடத்துல நம்ப வீராக்கும், மாறனுக்கும். இதை எப்படி இருந்தாலும் நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து சொல்லி, விஜய்க்கு செமையா பதிலடி குடுப்பாங்க. நம்ப வீரா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.